ரிஷபராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி இதில் மிக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள்னு சில இருக்கிறது. அதில் பிரதானமாக இருக்கிறது உங்கள் ராசி தான். அதனால் இந்த சனி பெயர்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, குதூகலமாக கொண்டாடி வரவேற்கலாம். சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் சிந்திக்கலாம், அதை எழுதலாம், பிளான் பண்ணலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சீங்கன்னு சொன்னால் மிக அதிகமான நற்பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏறக்குறைய 2லேருந்து 2.5 வருஷத்தில் கிடைக்க போகுது அப்படின்றது உறுதி. ஏன்னா சுபகிரகம் அசுபகிரகம் சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில். இதில் சனி பகவான் அசுபகிரகத்தினுடைய வரிசையில் வருகிறார். அப்போ சுபகிரகங்கள் தீமையை குறைவாக செய்யும். அதே போல் நன்மைகளை செய்யும் போதும் கூட அவற்றினால மிக அதிகமான நன்மைகளை செய்ய முடியாது. ஓரளவிற்குண்டான பலன்களை தான் கொடுக்கும். ஆனால் அசுபகிரகம் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். கெட்ட விஷயங்களை கொடுத்தாலும் மிக அதிகமான கெடுதலை ஏற்படுத்தும், நல்ல பலன்களை கொடுத்தாலும் மிக அதிகமான நற்பலன்களை கொடுக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வர்றதுனால அதிகமான நல்ல பலன்கள் உண்டாக போகிறது. அந்த ஸ்தானத்தினுடைய பேரையே லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உபஜயஸ்தானத்தினுடைய வரிசைகள்லையும் அது வரும். அதனால் நீங்கள் லாபம் அடைய போகிறீங்க, ஆதாயம் பெற போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி பெற போகிறீர்கள் என்பதாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பலன் தருகிறது. ஃபஸ்ட்டு படிக்கிற பிள்ளைகள், நீங்கள் எந்த துறை எடுத்து படிக்கணும், எந்த கோர்ஸ் உங்களுக்கு வேணும், எந்த ஃபீல்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த கல்லூரியில் படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், எந்த கண்ட்ரியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் 100% அந்த முயற்சிகளை செய்யலாம். அப்படி வாய்ப்பு கிடைத்து அதில் நல்லா செட்டில் ஆகி உங்களால் படிக்கவும் முடியும். இப்போ நீங்கள் படிக்க போகிற படிப்பு வீணாகவே போகாது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கல்வி ஆண்டில் ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்ன படிக்கிறீங்களோ அதே வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த படிப்பை நல்லபடியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏற்கனவே படிப்பு சம்பந்தமாக தடையாயிடுச்சு, டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கீங்க, ஆனால் தொடர்ந்து படிக்கணுன்ற விருப்பம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும். படிப்பு தடைப்படுகிறதுனா குடும்ப சூழல் காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு உடல் உபாதை காரணமாக இருக்கலாம், சில பேருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது சரியாகி உங்களால் படிப்பை தொடர முடியும். உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் இதற்கு முன்னாடி கேட்டு கூட உங்களுக்கு கிடைக்காத ஊதிய உயர்வு அல்லது உத்தியோக உயர்வு, ப்ரமோஷன் இப்போது கேட்காமலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கான ஒரு காலம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சில பேரை பரிந்துரைப்பாங்களா, சில பேருடைய பெயர்கள் அங்கே இருக்கும் இல்லையா. அப்போது ரிஷபராசி என்பவர்களுடைய பெயர் அங்கே பிரதானமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் தாராளமாக சேரும். வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போகிறோம் எனக்கு அப்படின்னாலும் கூட நல்ல வேலையாகவே கிடச்சிரும். ரொம்ப தூரம் ஃபேமிலியை விட்டு தள்ளி எங்கேயோ தனியாக இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போயிட்டு வர மாதிரியான உத்தியோகம் கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைக்கும். அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இது பொற்காலம்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கடன் சுமை அதிகமாக இருந்தால் நல்ல வரவு கடனை அடைச்சிட முடியும். வேலையாட்கள் ஒத்துழைக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நல்ல ஒத்துழைப்பானது கிடைக்க பெற்று அவங்களால் உங்களுடைய இந்த பிஸ்னஸ் நல்லா வரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமாக அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. போதிய அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லது உங்களுக்கு இந்த கரண்ட் மின்சாரம் வேணும், மிஷினரி சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் நிறைய தடைகள் குழப்பங்கள் இருந்தது, சீராக கிடைக்காமல் இருந்ததுன்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ நல்லா கிடைக்க போகுது அப்படின்றது சாதகமாக இருக்கிறது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல காலம். புதுசாக நான் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது தைரியமாக முடிவை எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனால் சொந்த காலில் நிற்கணும், சுயதொழில் வியாபாரம் பண்ணணும்னு சொன்னால் அதை நீங்கள் உறுதியாக அதில் இறங்கலாம். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துறது நல்லது. ஆனால் பொதுவாக உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. திருமண விஷயங்கள் மிகச் சிறப்பாக கைகூட போகிறது. கல்யாணம் நடந்தாலே போதும் அப்படின்னு இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும்.
எனக்கு இப்படி தான் ஒய்ஃப் வேணும்னு சொல்லி ஒரு பையன் ஆசைப்பட்டு காத்துட்டு இருக்காங்க சில வருடங்களா அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாங்க. அது மாதிரி பொண்ணும் கூட ஹஸ்பண்ட் சம்மந்தமாக கொஞ்சம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆசை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்து இருந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. புத்திரப்பேறு சம்பந்தமான யோகமும் கூட கிடைக்கக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகிறது. அந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான பொருளாதாரம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. பணப்பற்றாக்குறை, பணமுடை, பணத்தடை, கடன் இதெல்லாம் அறவே முடிஞ்சிடும். அல்லது கொஞ்சம் கொஞ்சமாகவாச்சும் அதை நீங்கள் அந்த கடனெல்லாம் கட்டி முடித்து அடைச்சிடுவீங்க. பண வரவு ஒன்றுக்கு மேற்பட்ட வழியிலேருந்து வரக்கூடிய யோகம் இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை சாதகமாக தான் சொல்லியிருக்கிறேன். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இருக்கான்னா இருக்குது. அப்போது நீங்கள் யாரோட சேர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். தனிப்பட்ட முறையில் உங்கள் படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு, உங்கள் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். ஆனால் புதிய நபர்களோடு நீங்கள் சேர்ந்து ஏதாவது செய்கிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் இடம் கொஞ்சம் ஆசை பேராசையை கொடுக்கும். அதற்கான நபர்களை நண்பர்களாக அறிமுகப்படுத்தும். அப்போ நீங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம். அதை பாருங்கள். மேலும் அதிகமான பணம் வரும்போது ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் ஒழுக்கக்கேடு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் மீது நாட்டங்கள் வரத்துக்கான வாய்ப்பு அதை கொடுக்கும். ஏன்னா நிறைய பணம் வருது, நிறைய டைமும் இருக்கும். உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேலையாட்கள் எல்லாம் இருப்பாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சில சமயத்தில் இது போல் சிற்றின்பங்களுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் கவனமாக இருக்கணும். புது நபர்கள், புதிய நண்பர்கள், பழக்க வழக்கங்கள் இதில் கவனமாக இருந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சி அற்புதமாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சி முழுமையான நற்பலன் தருவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பெருமாள் கோவிலில் தாயாரை வழிபடணும். எந்த ஒரு பெருமாள் கோயில் போனாலும் தாயார் சன்னதின்னு இருக்கும். அவங்க தான் சாட்சாத் மகாலட்சுமி. அவங்கள முடியும் போதெல்லாம் போய் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். வீட்டையும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும்படியாக நன்றாக வைத்து கொள்ளணும். வெள்ளிக்கிழமை நாட்களில் வச்சுருப்போம் இல்லையா, அப்படி அனுதினமும் வைத்திருக்கணும். அப்படி வைக்கும்போது இந்த சனிப்பயிற்சி அற்புதமாக இருக்கும்.